ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கேரட் பக்கோடா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூணு கேரட் சீவி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கேரட் பக்கோடா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 50 கிராம் அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மசாலா பவுடரில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ ஃபைனலி நம்ம கேரட்டை ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேரட் எடுத்துருக்கோம். ஸோ 3 கேரட் எடுத்ததுக்கு வந்துட்டு நம்ம சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம், பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எத்தனை கேரட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தோட அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ கேரட் வெங்காயம் எல்லாமே வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் சூடான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டிஷ்ஷோட கார்னிஷ்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஸோ அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வித் மசாலா, அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பக்கோடா ரெடி ஆகிடும். பந்த மாவு ப்ளஸ் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஒட்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக வந்து நல்ல கோல்டனிஷாக வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கேரட் டைரெக்டாக சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, ஃபைனலி நம்மளோட கேரட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்காக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் மேலே நம்ம இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி தான் சொல்கிறோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் இருந்து அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷஸ், கேரளா டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.